ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரேட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸில் நிறையா நாட்கள் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரீமியம் ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே நமக்கு இருந்ததுன்னா அது வந்து நம்ம பை அப்படிங்கிறது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸில் நம்ம கொடுத்துருந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நடந்த மார்க்கெட், அதாவது வந்து என்னென்னா எக்ஸ்பிரி டே இன்றைக்கி ஜூன் 5. ஸோ இந்த இதுக்காக நம்ம கொடுத்துருந்த லெவல். ஓகே, ஸோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட்டோட அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு முடிவெடுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது என்னென்னா 24,600 அப்படிங்கிற கால் புட்டு, இந்த ரெண்டு ப்ரீமியம் வந்து நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸில். ஸோ அதிலோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். ஸோ இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு 80 ரூபா, அதேமாதிரி டுடே ஓப்பன் அப்படிங்கிறது 89 ரூபா. ஸோ இந்த 89 ரூபா 80 ரூபா ப்ரீவியஸ் க்ளோசிங், 89 ரூபா அப்படிங்கிறது டுடே ஓப்பன். அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்குது, அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே 70 ருபீஸ் அந்த பை லெவலுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா காலில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் எந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதில் நான் முழுக்க முழுக்க இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெட் கலர் கேண்டில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஸோ இப்போ நம்ம முடிவு எடுக்கலாமா அப்படின்னா, ஏன்னா ஆப்ஷன் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் அப்போ என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து இந்த லெவலுக்கு மேலே இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து 76 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருக்கும்போது, அப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த 76 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நம்ம க்ளோஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இல்லை, அது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 40 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணுறோம். ஸோ எது வந்து வெயிட்டேஜ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கால் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ரெண்டாவது கேண்டில் நமக்கு வந்து க்ளோஸிங் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும், ஓப்பனுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த டைமில் நடந்திருக்கு. கரெக்டாக 9:25. ஸோ மூணாவது கேண்டில் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துருக்குச்சு. ஆனால் இது க்ளோஸ் கொடுத்த உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள்ஸு. ஸோ நான் எடுத்தது தான் இதில் சொல்கிறேன். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 137 ரூபா. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதோட 9:30 கேண்டில் 9:25 தான் நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஏன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸோட க்ளோசிங், அப்புறம் வந்து பை லெவல், ஓப்பன் லெவல் எல்லாத்துக்குமே மேலே வந்து இந்த கேண்டிலில் நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 140 ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஆனால் என்னென்னா புட் ஆப்ஷன் ஃபுல்லாகவே வீக் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்னென்னா புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கும் கீழே போயிடுச்சு. அப்போ 0வுக்கு போகக்கூடிய இது ஆப்ஷன் எது அப்படின்னா அது வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. 24,600 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அதில் என்ட்ரி ஆகிட்டு எனக்கு எப்போவுமே நான் வந்து சொல்கிறது தான் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நான் வந்து எடுத்துகிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் வந்து இன்றைக்கும் நான் பண்ணேன். ஓகேவா? ஸோ இங்கே இது க்ளோஸ் கொடுத்த உடனே நான் அடுத்த கேண்டில் எடுத்துகிட்டு இதுக்கு கீழே அந்த ப்ரீவியஸ் ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ 76 ரூபாய்க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கெட் கீழே வரலாம், ஆனால் வந்து க்ளோஸ் மட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ 10 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இதில் 137 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 159 ரூபா போயிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு எவ்வளவு 137 ப்ளஸ் 10 அப்படிங்கும்போது 147 ரூபா. ஆனால் இங்கே போன ஹை எவ்வளவு 159 ரூபா. 20 பாயிண்ட்டுக்கு மேலே 22 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இது ஹை போயிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மெல்ல மெல்ல வந்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால இது நடந்திருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ இன்றைக்கி நமக்கு நிஃப்டி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 24,750 ஸ்டாக் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் நீ இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஏடிஎம். ஸோ ஒன்று 700 எடுக்கணும், 24,700 எடுத்துருக்கணும். ஸோ 700 வந்து நம்ம எடுக்கலை, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம வந்து 24,800 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அட் த மணி, இதுதான் ஏடிஎம் ப்ரைஸ் இன்றைக்கியோட க்ளோசிங் வச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதோட பை லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 ரூபா அப்படிங்கிறது இதோட பை லெவல். ஓகே, ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதோட பை லெவல் வந்து 185 ரூபா, ரெசிஸ்டன்ஸ் வந்து 239 ரூபா, சப்போர்ட் வந்து 140 ரூபா. ஓகே, செகண்ட் ஒன் சப்போர்ட் நம்ம இன்னொன்று எடுத்துருக்குறோம். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம சப்போர்ட் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா வீடியோவிலும் நான் சொல்கிறது இதிலே சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, ப்ரீவியஸ் க்ளோசிங். அதே மாதிரி டுடே ஓப்பன், நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த லைன், அதையும் ஒரு லைன் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங், டுடே ஓப்பன், இது ரெண்டுக்கும் மேலே இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பை லெவல் 185 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். அது இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம வந்து இந்த 3 கண்டிஷன் நமக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணுறதுக்கு தயாராவேன். அதே மாதிரி ஆப்போசிட் வந்து இப்போ கால் ஆப்ஷன் 24,800 அப்படிங்கிற கால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் க்ளோசிங், டுடே ஓப்பன், அப்புறம் வந்து நம்ம பை லெவல் 85 ரூபா, 185 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஆப்போசிட் 24,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து இதுக்கு கீழே இருக்கணும். ப்ரீவியஸ் க்ளோசிங் கீழே, டுடே ஓப்பனுக்கு கீழே, 185 ரூபா அப்படிங்கிற இந்த பை லெவலுக்கு கீழே. ஸோ இதுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து சப்போர்ட் லைன், இது வந்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே சப்போர்ட். இந்த ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன் கீழே வந்தாலும் சரி, கால் ஆப்ஷன் கீழே வந்தாலும் சரி, ஸோ எல்லாமே இது வந்து சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த 239 அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த 239 ரூபாய்க்கு மேலே போகுது, எந்த ஆப்ஷன் மேலே போகுதோ அந்த ஆப்ஷன் வந்து பையிங். ஓகேவா? ஸோ எப்போ பை பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாருமே கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதையும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஏதாவது ஒரு நல்ல பயனுள்ள தகவல்கள் டெய்லி நீங்கள் கிடச்சிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு பயனுள்ள தகவல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட், பார்க்குற எல்லா நண்பர்களுமே தயவுசெய்து லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய கருத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா அதுவும் எனக்கு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும். அது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.